السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. நஷ்ருல் இஸ்லாமுடைய உலமா பெருமக்களே, ஆசிரியர்களே, நஷ்ருல் இஸ்லாம் மூலமாக மார்க்க கல்வியை கற்று அந்த கல்வியை தங்களது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனக்கும் மற்ற உலமா பெருமக்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான எண்ணத்தை நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நிலைத்திருந்து சத்தியத்தை பின்பற்றி சத்தியத்திற்காகவே வாழ்ந்து அல்லாஹுவின் பக்கம் அவனது அடியார்களை அழைத்து அல்லாஹுடைய அடியார்களுக்கு இந்த மார்க்கத்தை எந்தவிதமான உலக பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மறுமையின் பிரதிபலன் சொர்க்கத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் மட்டுமே எதிர்பார்த்து சொல்லக்கூடிய நல்ல மார்க்க அழைப்பாளர்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சான்றோருடைய பாதையில் என்னையும் உங்களையும் பயணிக்க செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கயிறு என்ற ஒரு தலைப்பை நமக்கு சகோதரர்கள் இந்த சுருக்கமான நேரத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று. இந்த வசனத்திற்கு இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் நீண்ட விளக்கங்களை எழுதுகிறார்கள். அதிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் மற்ற தாபிஈன் மூலமாகவும் அவர்கள் அல்லாஹுடைய கயிறு என்பது அல்லாஹுடைய குர்ஆன் என்று அங்கே நமக்கு விளக்கம் தருகிறார்கள். கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஹப்லுல்லாஹில் மதீன் அல்லதி அமர அன் யுஅ்தஸம பிஹி ஹாதல் குர்ஆன், அல்லாஹு தஆலா எந்த கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கயிறாகியது அல் குர்ஆன் ஆகும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹப்லுல்லாஹ் அல் குர்ஆன், அல்லாஹுடைய கயிறு என்பது குர்ஆன் ஆகும். அதுபோன்றுதான் இமாம் தஹாக் ரஹிமஹுல்லா அவர்களும் ஹப்லுல்லாஹ் என்பதை குர்ஆன் என்று இங்கே நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அதை இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். கவனியுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான், பற்றி பிடியுங்கள். இஅ்திஸாம், அரபியிலே அஸம யஅஸிமு, பற்றி, அதாவது அதிலிருந்து வந்ததுதான் இஃப்தஅல யஃப்தஇலு என்ற வசன். அதாவது எதை பிடித்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ, எதை பிடித்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ அதை உறுதியாக நம்பிக்கையோடு தெளிவோடு இடையில் சருகிவிடாமல் தடுமாற்றம் ஏற்பட்டு விடாமல் பற்றி பிடித்து செயல்படுவதற்கு இஅ்திஸாம் என்று சொல்லப்படும். ஆகவேதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலின் இறுதி பாகத்திலே கிதாப் அல் இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா என்ற ஒரு பாடத்தை அமைத்திருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு அல்லாஹுடைய கயிறாகிய குர்ஆனோடு இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகின்றான். மூமின்களே, நீங்கள் வழி தவறி விடாமல் இருப்பதற்கு, நீங்கள் குழம்பி விடாமல் இருப்பதற்கு, நீங்கள் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் சிக்கி அழிந்து விடாமல் இருப்பதற்கு, உங்களது மன இச்சைகளால் நீங்கள் வழி கெடுக்கப்படாமல் இருப்பதற்கு உங்களுக்கு தேவை இந்த குர்ஆன். இந்த குர்ஆனோடு உங்களுக்கு தொடர்பு, இதை கற்பது, இதை ஓதுவது, இதனுடைய பொருளை தெரிந்து கொள்வது, இதனுடைய சட்டங்களை பின்பற்றுவது, இதனுடைய ஹலாலை ஹலாலாக எடுத்துக்கொள்வது, இதனுடைய ஹராமை ஹராமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து விலகுவது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் அல் குர்ஆனை பற்றி பிடிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குர்ஆனை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய 2 வசனங்களையும் பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு துஆவுடைய ஹதீஸையும்
இந்த சுருக்கமான அமர்விலே நாம் பார்ப்போம். நம்முடைய ஈமானை, இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் அல் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை பசுமையாக்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 வசனங்களும் இந்த ஹதீஸும் நமக்கு இந்த நேரத்திலே துணையாக இருக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். முதலாவதாக சூரா அல் இஸ்ரா அல்லது சூரா பனி இஸ்ராயிலுடைய 82வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. இந்த குர்ஆனிலே நாம் இறக்கி வைக்கிறோம் எது ஷிஃபா நிவாரணியாக இருக்குமோ அதை இறக்கி வைக்கிறோம். இன்னும் மூமின்களுக்கு எது ரஹ்மத் கருணையாக இருக்குமோ அதை நாம் இறக்கி வைக்கிறோம். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு அற்புதமான விளக்கத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? யகூலு தஆலா திக்ருஹு وَنُنَزِّلُ عَلَيْكَ يَا مُحَمَّدُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ يُسْتَشْفَى بِهِ مِنَ الْجَهْلِ مِنَ الضَّلَالَةِ. இந்த குர்ஆன் முஹம்மதே உங்களுக்கு நாம் இறக்கி வைக்கிறோம், இதிலே வழிகேடு என்ற அந்த மடமை அறியாமையிலிருந்து நிவாரணம் இருக்கிறது. وَيُبْصَرُ بِهِ مِنَ الْعَمَى. குருட்டுத்தனத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு பார்வை பெறக்கூடிய அந்த பார்வை, அந்த வெளிச்சம் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. வரஹ்மத்துல் லஹும். மேலும் மூமின்களுக்கு இந்த குர்ஆன் கருணையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. தூனல் காஃபிரீன பிஹி. இதை நிராகரிப்பவர்களுக்கு அல்ல. ஏன் மூமின்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான்? அதை இமாம் தபரி விளக்குகிறார்கள். லிஅன்னல் முஃமினீன் يعملون بما فيه من فرائض الله. மூமின்கள் இந்த குர்ஆனில் உள்ள அல்லாஹ்வுடைய ஃபரீதா சட்டங்களை, அல்லாஹ் கட்டாயமாக்கிய கடமைகளை அவர்கள் செய்வார்கள். நம்முடைய எல்லா ஆசிரியர்களும் இங்கே நமக்கு விளக்கம் சொன்னார்கள், பதிய வைத்தார்கள், புரிய வைத்தார்கள், விளக்கம் கொடுத்தார்கள், தெளிவுபடுத்தினார்கள். குர்ஆன் என்பது அதை கற்றுக்கொள்வது முதல் படி, அதை தெரிந்து கொள்வது அது ஒரு படி. அது நம்முடைய அமலை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அமல் நம்முடைய எல்லையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவது இஹ்லாஸ் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்கிற வரை அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, குர்ஆனை கற்றவருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்வான், ஓது ஓது, அழகாக ஓது, நிறுத்தி நிதானமாக ஓது. இக்ரா வர்தகி இக்ரா வர்தகி வரத்தில் வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா فإن منزلك عند آخر آية تقرأها. அதுவரை இந்த குர்ஆன் நம்மோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் குர்ஆன் நம்மோடு இருக்க வேண்டும். சஹாபாக்கள் மஸ்ஜிதுகளிலே மட்டும் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் ஜிஹாதிலே குர்ஆன் ஓதுவார்கள், இரவிலே ஜிஹாதிலே குர்ஆன் ஓதுவார்கள், எதிரிகளை சந்திக்கும் போது குர்ஆன் ஓதுவார்கள். குர்ஆனை ஓதி கற்றவர்கள் தான் எதிரிகளிடத்திலே போர் செய்யும் போது முதல் சஃபிலே இருப்பார்கள். குர்ஆனை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் குர்ஆனிலே என்ன இருக்கிறதோ அதை செயல்படுத்த வேண்டும், அமல்படுத்த வேண்டும். அதற்காக குர்ஆன் ஓதுவது வெறும் அலங்காரத்திற்காக அல்ல. தஜ்வீதோடு ஓதுகிறார், பெரிய காரி என்று புகழ் பெறுவதற்காக அல்ல. அப்படி வாங்கி அந்த புகழுக்காக ஓதியவர்களுடைய மறுமை நிலை என்ன? அவ்வலு மன் துஸ்அரு பிஹி நாரு ஜஹன்னம். மறுமையிலே நரகத்தின் நெருப்பு சூடாக்கப்படக்கூடிய முதல் கூட்டம் யார்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை ஓதியவர் எதற்காக? லியுகால இன்னக காரி. தன்னை பற்றி மக்கள் காரி என்று புகழ்வதற்காக. அந்த நோக்கம் நமக்கு இருந்து விடக்கூடாது. இமாம் தபரி தொடர்ந்து சொல்கிறார்கள், வயுஹில்லூன ஹலாலஹு. மூமின்கள் தான் இதனுடைய ஹலாலை ஹலாலாக ஏற்றுக்கொள்வார்கள், செயல்படுத்துவார்கள். வயுஹர்ரிமூன ஹராமஹு. இந்த குர்ஆனிலே எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஹராமாக்கிக் கொள்வார்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, தன்னுடைய பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் என்று அனைத்தையும் குர்ஆனாக ஆக்கி கொண்டவர்கள். சொல்கிறார்கள், ஃபயுதுஹிலுஹும் பிதாலிகல் ஜன்னா. இதன் மூலமாக அல்லாஹ் அந்த மூமின்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பான், நுழைப்பான். வயுனஜ்ஜீஹிம் மின் அஸாபிஹ். தன்னுடைய தண்டனையிலிருந்து அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான், தப்பிக்க வைப்பான். ஃபஹுவ லஹும் ரஹ்மத்துன் வ நிஅமத்துன் மின் அல்லாஹ். ஆகவே இந்த குர்ஆன் மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக, அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருக்கிறது. அன்அம பிஹா அலைஹிம். இந்த ரஹ்மத்தை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு மிகப்பெரிய பேருபகாரம், பெரிய அருள் செய்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட குர்ஆன் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது.
முன்பெல்லாம் ஒரு காலத்திலே சிறுபிராயத்தில் அறியாத பருவத்தில் மக்தபுக்கு சென்று குர்ஆனை ஓதிவிட்டு அதோடு குர்ஆனுடைய தொடர்பை நிறுத்தி விடுவார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய காலத்திலே நம்முடைய வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் இந்த ஒரு இணைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு குர்ஆனுடைய இந்த மறுமலர்ச்சி, கல்வியின் இந்த மறுமலர்ச்சி, இந்த புரட்சியை பயன்படுத்தி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வயதிலும், சிறு வயதிலிருந்து, நடுத்தர வயதிலிருந்து, வாலிப வயதிலிருந்து, ஏன் வயோதிக வயது வரை அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை கற்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். சென்ற வாரம் ஒரு இடத்திற்கு பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றபோது, அதாவது அதிலே கலந்து கொண்டவர்களே பெரும்பாலானவர்கள் வயதான பெண்கள், அதிலே பலர் வீல் சேரிலே வந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்று குர்ஆனுடைய புரட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. இது அந்த கற்றலோடு நின்று விடாமல் அதை செயல்படுத்துவது, அதை எடுத்து பிரச்சாரம் செய்வது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது என்பது வரை இது செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி நமக்கு சொல்கிறான். சூரா யூனுஸுடைய வசனம் 57வது வசனம். யா அய்யுஹன் நாஸ் قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. இமாம் அபூ ஜஅஃபர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது, மக்களே உங்களுக்கு வந்துவிட்டது உங்களது ரப்பின் புறத்திலிருந்து உபதேசம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உபதேசம். அர் ரஹ்மான், அந்த அர்ஷுடைய அரசன், அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசம் செய்கிறான் குர்ஆன் மூலமாக. குர்ஆன் உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களது நெஞ்சங்களில் இருக்கக்கூடியதற்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வேதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. இமாம் தபரி சொல்கிறார்கள், யானி ذிக்ரா துதக்கிருக்கும் இகாபல்லாஹ் வ துகவ்விஃபுக்கும் வஈதஹு, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய தண்டனையை உங்களுக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கொண்டு உங்களுக்கு பயமுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. மின் ரப்பிக்கும் ஐ மின் இன்த ரப்பிக்கும் லம் யக்தலிக்ஹா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொள்ளவில்லை. வலம் யஃப்தஇல்ஹா அஹதுன், நபி அல்லாத வேறொருவர் இந்த குர்ஆனை செய்யவில்லை. ஃபதகூல் லா நஅமன் அன் தகூன லா ஸஹஹத லஹா, அப்படி இருந்தால் தானே இந்த குர்ஆன் அதை நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ள முடியும் என்று நீங்கள் சொல்ல முடியும். இது உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது? உபதேசமாக, நெஞ்சங்களில் உள்ளதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக. இமாம் தபரி சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், வ தவாஉல் லிமா ஃபிஸ் சுதூரி மினல் ஜஹல், நம்முடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஜஹல், அறியாமையை இந்த குர்ஆன் நீக்கி விடுகிறது. ஜஹல் நோய்களிலே மிகப்பெரிய நோய். ஒரு மனிதன் கேன்சரை கொண்டு, எய்ட்ஸை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு சிறிய பெரிய நோயிலிருந்து என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தார்களையும் மூமின்கள் முஸ்லிம்களையும், அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உலக வெளி உடல் நோய்களால் பீடிக்கப்படுவது ஒரு மனிதனுக்கு மரணத்தை தான் கொடுக்கும். மரணம் எல்லோருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக முடிவாக வந்தே தீரும். ஆனால் ஜஹல், அறியாமை இருக்கிறதே, அல்லாஹுவை அறியாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை அறியாமல் இருப்பது, இது நோய்களிலேயே மிகப்பெரிய நோய். இந்த நோய் எப்படி உடல் நோய் ஒரு மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குமோ, இந்த நோய், ரூஹுடைய இந்த நோய், கல்புடைய இந்த நோய் ஒரு மனிதனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தில் தள்ளிவிடும், அல்லாஹ்வுடைய கோபத்திலே தள்ளிவிடும். இமாம் தபரி சொல்கின்றார்கள், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் என்பதற்கு விளக்கமாக, அதாவது தவாஉன் லிமா ஃபிஸ் சுதூரி மினல் ஜஹல், நம்முடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய அறியாமை, அல்லாஹுவை பற்றிய அறியாமை, அல்லாஹு அக்பர், மறுமையை பற்றிய அறியாமை, சொர்க்கத்தை பற்றிய அறியாமை, தான் யார் என்பதை பற்றிய அறியாமை, இப்படி நூற்றுக்கணக்கான அறியாமைகளை இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். இதுதான் உறுதியான சான்று, உறுதியான ஆதாரம். சொல்கிறார்கள், யஷ்ஃபி பிஹில்லாஹ் ஜஹ்லல் ஜுஹால், இந்த குர்ஆனின் மூலமாக ஜாஹில்களுடைய, அறியாதவர்களுடைய அறியாமையை அல்லாஹு தஆலா போக்கி நிவாரணம் தருகிறான். ஃபயுப்ரிஉ பிஹி தாஅஹும், இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நோயாளிகளின் நோய்களை குணப்படுத்துகின்றான். இந்த நோய் உள்ளத்தினுடைய நோய். யஹ்தி பிஹி மின் ஹல்கிஹி மன் அராத ஹிதாயத்தஹு பிஹி,
யாருக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் மூலமாக நேர்வழி காட்ட வேண்டும் என்று விரும்பினானோ அவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். யாருக்கு நேர்வழி கிடைக்கும்? அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழி காட்டுகிறான். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் இன்று மேலை நாடுகளிலும் நம்முடைய இந்தியாவிலும் குர்ஆனுடைய பிரதிகளை பெற்று படித்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் கவலை என்ன? ஒரு பக்கம் நமக்கு இஸ்லாமை கற்றுக்கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளின் மூலமாக மகிழ்ச்சி இருந்தாலும், ஆனால் நம்முடைய சமுதாயத்தின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சொற்ப சதவீதம் தான். இன்னும் ஒரு பெரும்பான்மையான மக்கள் இந்த குர்ஆனுடைய கல்வியிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்வதற்கு உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக அவசியம். அதை இந்த நேரத்தில் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்து இமாம் சொல்கிறார்கள், வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்ற வசனத்திற்கு விளக்கமாக ஹுவ பயானுல் லிஹலாலில்லாஹி வ ஹராமி. இந்த குர்ஆன் நேர்வழி என்றால் என்ன? அல்லாஹ் எதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான், ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்பதை இந்த குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. வதலீலுன் அலா தாஅத்திஹி வ மஅசியத்திஹி. அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு என்றால் என்ன, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்றால் என்ன, அல்லாஹ்விற்கு பிடிக்காத பாவம் என்றால் என்ன என்பதை இந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. வரஹ்மத்துன் யர்ஹமு பிஹா மன் ஷாஅ மின் ஹல்கி. அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக கருணை காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய கருணை என்ன? அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, புரிய வேண்டும். உலகத்தை தான் பெரிய ஒரு பொருளாக, பெரிய ஒரு கொடுப்பினையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமே புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் ரஹ்மத். எது ரஹ்மத்? இந்த குர்ஆனின் மூலமாக வழிகேட்டிலிருந்து அல்லாஹு தஆலா நேர்வழியின் பக்கம் அடியானை கொண்டு வருகிறானே, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். பொருள் அல்ல, காசு அல்ல, பெரிய பங்களா அல்ல, வசதி அல்ல. அழிவிலிருந்து, நாசத்திலிருந்து இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான். கபரிலே நாசம், மஹ்ஷரிலே நாசம், பிறகு நரகத்தின் மாபெரும் நாசத்திலிருந்து இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கின்றான். வஜஅலஹு தபாரக வ தஆலா ரஹ்மத்தல் லில் முஃமினீன பி. இந்த குர்ஆனை நம்பியவர்களுக்கு அல்லாஹ் இதை ரஹ்மத்தாக ஆக்கினான், காஃபிர்களுக்கு அல்ல. ஏன்? அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இன்று பலர் சொல்லால் நிராகரிக்கவில்லை என்றாலும் கூட செயலால் இந்த குர்ஆனை நிராகரித்தவர்களை போன்று இருக்கிறார்கள். அதை ஓதுவதில்லை, படிப்பதில்லை, சிந்திப்பதில்லை, அதை கற்றுக்கொள்வதில்லை, அதனுடைய உபதேசங்களின் சபைகளிலே அவர்கள் கலந்து கொள்வதில்லை என்றால் அவர்களுடைய செயல் பார்க்கும் பொழுது குஃபார்களுடைய செயலாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறுதியாக மதிப்பிற்குரிய மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை நினைவூட்டி முடிக்கின்றேன். அது இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்த ஒரு மகத்தான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனுக்காக அவர்கள் கேட்ட துஆ மாபெரும் மகத்தான வார்த்தைகளை உடையது. அந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக வ அல்லம்தஹு அஹதன் மின் خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் அவனுக்கு கவலை, துக்கம் எது ஏற்பட்டாலும் சரி, எத்தகைய சஞ்சலம், நெருக்கடி ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே அவன் துஆ கேட்டால், அல்லாஹ்வே, நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன், உனது அடிமை பெண்ணின் மகன், எனது உச்சி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, என் விஷயத்திலே உன்னுடைய தீர்ப்பு செல்லுபடியாக கூடியது, நீ எனக்கு அளித்த எல்லா தீர்ப்புகளும் நீதமானவை, உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், நீ உனக்காக வைத்துக் கொண்ட ஒவ்வொரு பெயரின் பொருட்டால், அல்லது அந்த பெயரை நீ உனது வேதத்திலே இறக்கி இருக்கலாம், அல்லது உன்னுடைய அடியார்கள் யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்திருக்கலாம், அல்லது மறைவான ஞானத்தில் உனக்காக நீ விசேஷமாக அந்த பெயரை மறைத்து வைத்திருக்கலாம். அந்த பெயரின் பொருட்டால் என்னுடைய இறைவனே உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த குர்ஆனை எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு, என்னுடைய கண் பார்வைக்கு ஒளியாக ஆக்கு, என்னுடைய கவலை எனது கவலைகளை எல்லாம் நீக்கக்கூடியதாக, வதஹாப ஹம்மி எனது துக்கங்கள், மன நெருக்கடிகளை எல்லாம் போக்கக்கூடியதாக ஆக்கு
என்று ஒரு மனிதர் துஆ கேட்டால் இல்லா அஸ்ஹபல்லாஹு ஹம்மஹு வ அப்தலஹு மகான ஹுஸ்னிஹி ஃபரஹா, அல்லாஹ் தஆலா அவருடைய துக்கத்தை கவலையை போக்கி விடுவான். அவருடைய அந்த மனக்கவலைகள் சஞ்சலங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்கின்றார்கள், தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்வது அவசியம் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், கற்றுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் இதை செவியுறுகிறார்களோ அவர்கள் இதை கற்றுக்கொள்வது அவசியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவின் அவசியத்தை வலியுறுத்தினார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த துஆவின் வாசகங்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே குர்ஆனை கொண்டு கேட்பதற்கே இப்பேற்பட்ட ஒரு மகத்தான அந்த ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், யார் இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாமாக நம்பி இதை ஈமான் கொண்டு யக்கீன் கொண்டு இதை கற்று என்னுடைய சட்டங்களை புரிந்து இதை வாழ்க்கையிலே கொண்டு வந்து இதற்காகவே வாழ்ந்து இதற்காகவே மரணிக்கிறாரோ, இதை பிரச்சாரம் செய்வது, இதை சொல்வது இதற்காகவே தன்னுடைய உயிர் பொருள் செல்வத்தை நேரங்களை அறிவுகளை செலவு செய்கிறாரோ, சுப்ஹானல்லாஹ், மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவருக்கு இத்தகைய மாபெரும் பாக்கியத்தை கொடுப்பான். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலே மிக சிறந்தவர் என்று பொதுவாக ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டார்கள், குர்ஆனை கற்றவர், அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனை கற்பதற்கும் அதை வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கும் அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கும் அதை கொண்டு பிரச்சாரம் செய்வதற்கும் மன தூய்மையோடு அந்த குர்ஆனோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. நம்முடைய குறைகளை, தவறுகளை, நம்முடைய அனைத்து விதமான குறைபாடுகளையும் இந்த குர்ஆன் விஷயத்திலே நாம் செய்த அத்தனை தவறுகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுக்காக உழைக்கக்கூடிய உலமாக்களுக்கு, ஹாஃபிதுகளுக்கு, முஹத்திஸுகளுக்கு, ஃபுக்ஹாக்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய உம்மத்தில் முஸ்லிமாவுடைய கவனத்தை இந்த குர்ஆனின் பக்கம் அல்லாஹ் தஆலா திருப்பி வைப்பானாக. குர்ஆனை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுவானாக. நம்முடைய வாலிபர்கள், வாலிப ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் இந்த குர்ஆனை கொண்டு ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு வ ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.